நீ நான் காதல் சீரியல்ல அனு ஆகாஷ் இவங்களோட காதல் விவகாரம் பிரச்சனையானதுனால அனு அபி அவங்க அத்தை 3 பேருமே இனிமேக்கு இங்கே சென்னையில் இருக்கவே வேணாம், நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அப்பா அம்மாக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது முரளி தான். முரளி தான் பார்த்திங்கன்னா எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாப்புல. ஸோ இவங்க இனிமேக்கு இங்கே இருந்தாங்க நம்ம மாட்டிக்குவோம், அதனால் அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க ஊர்லேயே போயிட்டு நம்ம அபியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே முரளி திட்டம் தீட்டிட்டாப்ல. எப்படியாச்சும் அணுவை ஊருக்கு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் எவ்வளவோ முயற்சி பண்ணினாரு. ஆனால் இந்த முரளி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததுனாலையும் ரவுடிங்களை வச்சு கிட்னாப் பண்ணதுனாலையும் ஆகாஷால் நம்ம அணுவை போயிட்டு சந்திக்கவே முடியல. ஸோ நம்ம ஆகாஷ் எப்படியோ தப்பிச்சு ஓடினாலும் அதுக்குள்ளே அணு அபி இவங்க எல்லாருமே ஊருக்கே போயிடுறாங்க. ஸோ தன்னோட அண்ணங்கிட்ட இதை சொல்லிவிட்டு ரொம்பவுமே ஆகாஷ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம தம்பிக்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிக்கிட்டு போகிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவும் வேலையை பார்க்க போயிடுறாரு. இங்கே மறுநாள் காலையில் அனு அபி அவங்க அத்தை 3 பேருமே ஊருக்கே போயிடுறாங்க. ஸோ அதர் லாங்குவேஜ் சீரியல்லாம் ஊருக்கு போக மாட்டாங்க, ஆனால் இந்த சீரியல் கொஞ்சம் வித்தியாசமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஸோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, ஆனால் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நல்ல வேளை நீங்கள் இங்கே வந்ததே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இருந்தாலும் அணுவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீலிங்காக இருக்குது. ஆகாஷை நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் வெளிப்படுத்தவே இல்லை. இங்கே யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி மட்டும்தாங்க ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. நம்ம நினச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அபிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிலாம் விசாரிக்கிறாரு. இந்த அபி வரையா இந்த மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறாப்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அணு ஊருக்கே போனதுனால மனசு வெறுத்து போகிற நம்ம ஆகாஷ் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தூக்க மாத்திரையை முழுங்கிடுறாரு. ஸோ இந்த விஷயம் எப்படியோ அணுவுக்கு எப்படி தெரியும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அணுவுக்கு மெசேஜ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டுருவார்னு நினைக்கிறேன். அந்த மெசேஜை பார்க்குற அணுவுக்கு ரொம்பவுமே கவலையாகி உடனே ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஆகாஷ் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.